ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த லோகேஷ் கனகராஜ் சினிமா தான் வாழ்க்கை என்று ஆரம்பத்தில் நினைக்கவே இல்லை. எம்பிஏ முடித்துவிட்டு ஒரு சாதாரண வேலை செய்து கொண்டிருந்தாள். ஆனால் மனசுக்குள் இருந்தது ஒன்று மட்டுமே, சினிமா பேஷன். வேலை முடிந்த இரவு நேரங்களில் சோர்வை தள்ளி வைத்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்க ஆரம்பித்தாள். பெரிய கேமரா இல்லை, பெரிய பட்ஜெட் இல்லை, இருந்தது ஒரே விஷயம்தான், கதையும் நம்பிக்கையும். அச்சம் தவிர ஷார்ட் ஃபிலிம் மூலம் எல்லோரின் கவனத்தையும் ஈர்த்தார். அதுவே அவருக்கு முதல் பெரிய வாய்ப்பு. பிறகு மாநகரம், குறைந்த பட்ஜெட் ஆனால் மிகப்பெரிய இம்பேக்ட். அதற்கு பிறகு கைதி, மாஸ்டர், விக்ரம். ஒரே யூனிவர்ஸில் கதைகள் சொல்லும் டைரக்டராக இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்தார். லோகேஷ் கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், லேட் ஸ்டார்ட் பிரச்சனை இல்லை, பேஷன் இருந்தால் பெர்சிஸ்டன்ஸ் உன்னை டாப்புக்கு கொண்டு போகும். இன்று அவர் ஒரு டைரக்டர் மட்டும் இல்லை, ஒரு பிராண்ட், எ மூமெண்ட் அண்ட் இன்ஸ்பிரேஷன். நீ எங்கே இருக்கிறாய் என்பது முக்கியமில்லை, நீ போக நினைக்கிற இடத்துக்கான உழைப்பே முக்கியம். ட்ரீம் லேட்டாக ஸ்டார்ட் ஆகலாம், ஆனால் டெடிக்கேஷன் இருந்தால் ஃபினிஷ் டாப்பில் தான் இருக்கும். உங்களுக்கு லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்தில் இந்த படம் பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் லியோ 2 மேபி இவர் எடுத்தாருன்னா அதில் யாரை ஹீரோவாக போடுவார், உங்கள் இமேஜினேஷனில் யார் அந்த படத்துக்கு ஹீரோவாக சூட் ஆவாங்கன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் என்னென்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்ட்டு. அண்டு லோகேஷ் கனகராஜ் எடுத்த படத்துலேயும் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும், கைதி, லியோ, மாநகரம், இந்த மாதிரி படங்களில் எந்த படம் பிடிக்கும்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு எந்த படம் பிடிச்சாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். அண்ட் 100 days 100 மோட்டிவேஷனல் சேலஞ்ச் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது டே 42 of 100. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.